ஆம்பளைக்காக இங்க என்னங்க நடக்குது இந்த பூமியில? யாருங்க இருக்கு அந்த ஆம்பளைக்கு? சம்பாதிக்கிற பொண்ணு என்னதான் செய்யற நீ? அவங்களோட வீட்டுக்காரர் அதை வாங்கி கொடுத்திருக்காரு, அவங்களோட அண்ணன் இதை வாங்கி கொடுத்திருக்காரு, அவங்களோட அப்பா இதை வாங்கி கொடுத்திருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்னதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதாங்க பண்ணீங்க இந்த குடும்பத்துக்காக? இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இந்த குடும்பத்துக்காக பண்ணீங்கன்னு. உங்க வீட்டுக்காரர் எங்கெங்கெல்லாம் கூட்டு போறாரு தெரியுமா டூருக்கு? ஆம்பளைனா இது செய்யணும், ஆம்பளைனா அது செய்யணும், ஆம்பளைனா குடும்பத்துக்காக உழைக்கணும். ஆம்பளைக்குன்னு ஒரு மனசு இருக்குங்க, யாருக்கா தெரியுமாங்க? ஆம்பளை ஒரு உயிருங்க, ஏதாவது ஒரு மரியாதை இருக்காங்க. ஒரு பொண்ணு அழுதா நம்பிடு, ஆனா ஒரு ஆம்பளை அழுதானோ நடிப்பான். ஆம்பளையோட வலியை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பூமியில யாருங்க இருக்கா? ஒரு ஈ காக்க கொடுக்கிற உரிமை கூட அந்த ஆம்பளைங்களுக்கு இல்லைங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறான். எப்ப பார்த்தாலும் சின்ன வயசுல இருந்து என்ன சொல்ற சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. நீ தாண்டா அக்காவை பார்க்கணும், நீ தாண்டா தங்கச்சியை பார்க்கணும், நீ தாண்டா அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ தாண்டா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ தான் குழந்தைங்களை வளர்க்கணும், நீ தான் பாத்துக்கணும். எதுக்குங்க இந்த பாவமான ஜென்மம் இந்த பூமியில? நாட்டுல வேணா சொல்லிக்கலாம் பெண்களுக்கு உரிமை இல்ல. எப்பயே சொல்றேன், குடும்பத்தை போய் நீ பார்த்த அப்படின்னா அதிகமா கஷ்டப்படுற ஜென்மம் எதுனா உண்மையாவே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க தான். நம்ம எந்த கெட்ட பழத்துக்கு போக கூடாதுரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ற ஆம்பளைங்க. அவனுக்குன்னு என்னங்க பண்ணிருப்பான்? எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். அவனுக்குன்னு என்னடா வாழ்ந்தன்னு பார்த்தா அவன் வார்ட்ரோப்ல எடுத்து பாரு, வீட்டுல பாரு, அவன் நாட்களை எண்ணிப்பாரு. ஏன் ஒவ்வொரு ஆம்பளைங்களும் கேட்கறேன், உங்களை பார்த்து கேட்கறேன், உங்களுக்காக ஏதாவது வாழ்ந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. சரி, இந்த குடும்பம் நிம்மதியா இருக்க நன்றின்னு ஏதாவது குடும்பத்து இருக்க நீ என்ன செஞ்சேன்னு கேக்குறாங்க. இந்த 50 வயசுக்கு மேல கூட போய் பாருங்க, டெலிவரி வேலையில வேலை செய்யறாங்க, முடி வெட்டுற கடையில வேலை செய்யறாங்க, ஏதோ சிந்திச்சுக்கிட்டே செய்யறாங்க. என்னடா சிந்திக்கிறேன்னு கேட்டா குடும்பத்துக்காக. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஆண்களுக்கு கஷ்டம் இல்லையா? 1008 டென்ஷன். பாவங்க அந்த போலீஸ்கார ஆண்கள்லாம் காலையில இருந்து நைட் வரைக்கும் நிப்பாங்க. குடும்பத்துக்காக நீ என்னையா செஞ்சேன்னு வீட்டுல போய் கேட்பாங்க. எதுக்காக அங்க நிக்கிறான்னு கேட்டா அந்த சம்பளம் தாங்க ஃபீஸ், அந்த சம்பளம் தாங்க வீட்டுல இருக்க நிம்மதி, அந்த சம்பளம் அந்த கான்ட்ராக்ட் தாங்க வீட்டுக்கான பவர். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கண்ணு மூடி இந்த உயிர் உன் லைஃப்ல இல்லன்னு நினைச்சு பாரு. உன் வீட்டுல உங்க அப்பா இல்ல, உங்களோட அண்ணன் இல்ல, உன் கணவன் இல்ல, உன் வீட்டுல இருக்க ஆண் இல்லன்னு நினைச்சு பாரு. அந்த குடும்பத்துக்கு தெரியும் அப்பதான் அந்த ஆணோட அருமை.